ஐயரே, நீங்களே எனக்கு தாலி கட்டிட்டீங்க. விஜய், என்னை யாரும் தெரியலையா? நான் ராமு விஜய். டேய், என்னடா நடக்குது? டேய் பசங்களா, ரவுடி பசங்களா, உங்களை நல்லா பார்த்துக்குங்க சொன்னால் நீங்கள் எப்படிடா இப்படி விட்டீங்க? இங்கே பாரு, மாப்பிள்ளை குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா இங்கே இன்னொரு தான் தாலியை கட்டிட்டான். பார்த்தா ஐயர் வேஷத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஐயர் எங்கடா? ஐயா, ஐயரை கட்டி போட்டுட்டு தான் இவன் ஐயர் வேஷம் போட்டு வந்திருக்கான். இப்போதான் எங்களுக்கு தெரியும். டேய் வெட்டி பசங்களா, இப்படி பண்ணிட்டீங்களாடா. போங்கடா, போய் அவனை பிடிங்கடா. சார் சார், நீங்கள் தான் சார் எங்களை காப்பாற்றணும். உங்கள் தலைமையில் நடந்த கல்யாணம் சார். நான் ஐயர் வேஷம் மட்டும் தப்பு தானே, இவ்வளோ நான் ரொம்ப விரும்புகிறேன் சார். டேய் நில்லுங்கடா, யாரும் தொடக்கூடாது. இவங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டிய என்னோட கடமை. என் தலைமையில் தான் இங்கே கல்யாணமே நடந்திருக்கு. தருங்கடா. டேய், நான் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலி மங்களகரமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஒருத்தனும் இவங்க 2 பேரும் தொடக்கூடாது. எவனா தொட்டீங்க, உங்களை நான் தூக்கிடுவேன்டா. ஜாக்கிரதை. என்ன கோபாலு, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு, நீ என்ன இப்படி சொல்லிட்ட? இங்கே பாரு இர்லாண்டி, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இது வேற, புரியுதா? நான் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். என் தலைமையில நடந்த கல்யாணம் இது. பொண்ணும் மாப்பிள்ளை 2 பேருமே மேஜரு. அவங்களோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல நீ எதுவுமே அதுல செய்ய முடியாது. செஞ்சா நான் உன்னை உள்ள தூக்கி போடுவேன். அதே நான் இப்பவே சொல்லிட்டேன். ஏ மாமா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி நீ கூப்பிட்டுட்டு இன்னொருத்தன் தாலி கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கும் ஒன்றும் புரியல மாப்பிள்ள. எப்படியோ மாறி போச்சு. இவன் எப்படி உள்ள வந்தானே தெரில. நீங்க வேற போய் நல்லா குடிச்சிட்டு வேற வந்திருக்கீங்க. கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டாமா? கடைசியில் ஏன்ட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, எப்படினாலும் வெளியே வருவான்ல, பார்த்துக்குவோம். இது என் ஃப்ரெண்டு போலீஸில் பெரிய பதவியில் இருக்காப்புல. அதனால் நம்ம இப்போ எதுவும் செஞ்சுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இதை டீல் பண்ணணும். வெளியே வரட்டு, கவனிச்சுக்குவோம். கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ள. சரி ராமு, விஜய், நீங்கள் 2 பேரும் என் கூடயே வாங்க. நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். என்னோட கெஸ்ட் ஹவுஸில் வந்து தங்கிக்கோங்க. வாங்க, இந்தோ இதான் என்னோட கெஸ்ட் ஹவுஸு. ராமு, நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 2 வருஷத்துக்கு நான் இந்த ஊரில் தான் போஸ்டிங்கில் இருக்கிறேன். அதனால் அந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 2 பேருமே ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி செட்டில் ஆயிருங்க. அந்த 2 வருஷம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் பண்ணுறேன். அது வரைக்கும் செலவும் நானுமே ஏற்றுக்கிறேன். புரியுதாப்பா? ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸுங்க சார். இப்போது ஏற்கனவே காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டுருக்குங்க சார். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம். நல்ல எக்ஸாம் எழுதுன. டேய், என்னடா அவன் எதுவும் வெளியே வந்தானாடா? இல்லைங்க, கோபாலன் சாரு அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல 2 பேரும் தங்க வச்சுட்டாங்க. அதனால வெளியே வரவே இல்லை. ஆனால் நாங்கள் ரவுண்ட்ஸ்லாம் இருக்கோம் ஐயா. வெளியே வந்தானா போட்டு தள்ளிடுறோம் ஐயா. டேய், என்னடா 6-7 மாசம் ஆக போது இன்னுமாடா தேடிக்கிட்டு இருக்கீங்க?